ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. நட்சத்திர சம்பந்தப்பட்ட வரிசையில இன்னைக்கு நம்ம அனுஷம் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று அலுவலக விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். குடும்ப விஷயத்தில் மனக்குழப்பங்கள் இருந்து மாலை நேரத்தில் அது தீரும். செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்னைக்கு சப்தமி திதியாக இருக்கிறதுனால நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன போராட்டத்திலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு உயர்வை தருவார். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் சூரியன் ராகுவுடன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று லாபகரமான நாளாக அமையும். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் சற்று மனக்குறைகள் போகும். இன்றைய நாளில் உங்களினுடைய முன்னோர்களினுடைய வழிபாடுகள் சிறந்தது. செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். இன்று நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இருந்த போதிலும் கணவன் மனைவி உறவில் சின்ன மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று வேலையில் உங்களுக்கு அதிகமான உடலில் உழைப்பு மற்றும் உடலில் இருக்கக்கூடிய அசதியும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் புத பகவான் ராகு மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை இடத்திலேயும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று லாபம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் பகை மாறும். இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஆன்மீக ஆர்வங்களும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன சோர்வை கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் போகும். குரு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சற்று மனதிற்கு திருப்திகரமாக இருக்காது. தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத சண்டைகளையும் இன்று தவிர்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் விரயத்தை கொடுப்பார். இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் விரய செலவுகள் காத்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய அருளோடு நாளை தொடங்க அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு சேரும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆதரவையும் அன்பையும் பெறலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் இடம்பெறும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகனை வழிபாடு செய்யலாம்.
கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மருத்துவ செலவுகள் குறையும். இன்று சூரியன், புதன், ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன குழந்தைகள் மற்றும் 12 வயதிற்குட்பட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் முருகன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். குபேர யோகமாக சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு நன்மையை தரும். இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் சேரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? அனுஷ நட்சத்திரத்துக்கு மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய திருநின்றியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி புரீஸ்வரர். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கடன் சுமை அதிகமாக இருந்தால் இந்த ஆலய வழிபாடை சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப விசேஷம். ஸோ ஆலயத்தின் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் கடன் தொல்லைகள் தீரும் அப்படிங்கிறது. அதாவது நாம சொல்லலை இதை, இது ஒரு 2000 வருடம் பழமை வாய்ந்த கோவில். நால்வரும் பாடிய ஆலயம். ஸோ இது நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த சிவன் ஆலயம்ங்கிறது. மேலும் மகாலட்சுமி தாயார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி புரீஸ்வரர் ஸ்வயம்பு. இந்த இடத்தின் வழியாக சென்ற மகாராஜா தினமும் சிதம்பரம் சென்று அங்கே ஈசனை வழிபட்டு வந்தாராம். அப்படி அவர் எப்பவுமே போகும் பொழுது விளக்கு அணைஞ்சு போயிடுமா. அப்புறம் இந்த இடத்தை அவர் கிராஸ் பண்ணும்போது அந்த விளக்கினுடைய திரி தானாக எரிய ஆரம்பிச்சது. இப்படி பல நாட்கள் இப்படி நடக்கும் பொழுது அவர் ஆடு மேய்ப்பவனை கூப்பிட்டு இந்த இடத்துல ஏதாவது விசித்திரமான இது இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கிறான், இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, தினமும் பசுமாடு பால் சுரக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவர் போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து எடுத்து வேறு இடத்துல கோவில் கட்டலாங்கும் போது சிவபெருமான் அதுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடாலியால் வெட்டுப்பட்ட அந்த இடம் அந்த லிங்கத்தின் மேல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க அதை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது இரத்த கசிவு ஏற்பட்டதாம். அதனால சிவபெருமான் இங்க சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் வராங்க. நிறைய அற்புதங்களா ஆன உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராமர் தன் தாயை கழுத்துல அவர் வெட்டிடுறார் இல்லையா. ஸோ அந்த பாவம் தீர்க்கிறதுக்கும் அவர் இங்கதான் சிவனை வழிபட்டார். ஜமதக்னி முனிவரும் இங்க வழிபட்டதாக வரலாறுகள் சொல்லுது. அதனால பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயம்தான். அனுஷ நட்சத்திரம் அன்று அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு அவங்க வழிபட்டு சென்றால் அவங்க பாபங்கள் தீரும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.